ஸ்ரீ மகா உச்சிஷ்ட கணபதி பாதம் தொழுது ஸ்ரீ ராமபிரானின் துணையருள் கொண்டு உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இனிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும், தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும், சன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருட குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் என்று பார்க்க போகிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய குணம் என்பது இரட்டிப்பு குணமாக இருக்கும். இலக்கு ஒன்றாகவும் தங்களுடைய வீரதீரம் ஒன்றாகவும் இருக்கும். இரண்டும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றால் உங்களுடைய ஆழ்ந்த அறிவும் பகுத்தறிவும் உங்களுக்கு துணை புரிய வேண்டும். உங்களுடைய சிந்தனை என்பது எல்லை கடந்தது. எல்லை எதுவரை என்று இருந்தால், தாங்கள் செல்லும் இலக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்தை குறிப்பிட்டிருந்தால், தாங்கள் அதனை மீறியும் என்ன இருக்கிறது என்று அதிலே இறங்கி பல சூட்சுமங்களை கண்டறியும் திறமை கொண்ட அன்பர்கள் யார் என்று கேட்டால் அது தனுசு ராசி அன்பர்கள். ஒரு நேரம் சுறுசுறுப்பாகவும், ஒரு நேரம் சோர்ந்தும், ஒரு நேரம் மத்தியம நிலையோடும் சாதாரண நிலையோடும் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் யாராவது உங்களுடைய செயலாற்றி கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய நண்பரோ, உங்களுடைய சகோதரரோ, உங்களுடைய பெற்றோரோ உங்களை ஒரு தூண்டுதலுடன் இருந்து கொண்டிருந்தால்தான் அந்த வேலையை நீங்கள் உத்தியோகமாக ஒரு வேலையில் நீங்கள் இறங்கிட்டேன்னா அந்த வேலையை முடிக்காமல் நீங்கள் பின்வாங்க மாட்டீங்க. அந்த குறிக்கோளுடன் தாங்களுக்கு கொடுத்த பணியை சீரும் சிறப்பமாக முடிக்கும் அன்பர்கள் யார் என்று கேட்டால் அது தனுசு ராசி அன்பர்கள். இவர்களிடமிருந்து நீங்கள் ஒரு வேலையை, தனுசு ராசி அன்பர்களிடம் ஒரு வேலையை நம்பி கொடுத்தா அந்த வேலையை முழுமையாகவும் திருப்திகரமாகவும் சீரும் சிறப்பமாக ஒரு எல்லளவும் பணி பாக்கி அல்லாமல் தீர்க்கமாகவும் சுபமாக முடித்து தரும் அன்பர்கள் யார் என்று கேட்டால் அது தனுசு ராசி அன்பர்கள். அதே தருணத்தில் ஒரு வேலையை கிடப்பில் போட்டாங்கன்னா அதை தூசி தட்டி மீண்டும் எடுத்து ஆராய்ந்து பார்ப்பதிலும் அவர்கள்தான் வல்லவர்கள். ஒரு ஃபைலை நீண்ட நெடிய காலமாக கிடப்பில் போட்டு கிடக்குதுன்னா அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் அவர்கள் தூசி தட்டி அந்த ஃபைலை எடுத்துட்டாங்கன்னா அந்த ஃபைலில் என்ன இருக்கிறதோ தெள்ள தெளிவாக விளக்கம் கொடுக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர்கள். பொய்யை மெய்யாகவும் பேசுவார்கள். ஒரு பொய் பேசுகிறார் என்றால் அது மெய்யாகவே இருக்கும். அவருடைய வாழ்வியலில் ஒரு பேசும் பொய்கள்
அது பொய்யாகத்தான் இருக்கும் அவர் பேசுவது, ஆனால் அது அவருடைய வாழ்விலே மெய்யாக வரும். இவர்கள் பேசும் வார்த்தைகள் அனைத்துமே வந்துட்டு நடைமுறை வாழ்க்கையில் ஒத்து வரும். இவர்கள் சொல்லும் ஒவ்வொரு வாக்கியமும் தற்போது இந்த தனுசு ராசியில் சிறு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை இருப்பார்கள். அந்த அடிப்படையில் சிறு குழந்தை முதல் முதியவர்கள் வரை சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்பது அவர்கள் பொய்யாக சொன்னாலும் கூட அது மெய்யாக மாறி நடக்கும் வாழ்க்கையிலே என்பதை அவங்க எதை சொன்னாலும் அது மெய்யாகவே இருக்கும். அது பொய்க்கு வாய்ப்பு இல்லை. அதனால் வந்துட்டு இவங்க மெய்யே சொன்னாலும் இரட்டிப்பு மெய்யாக நடக்கும். கடவுளுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். தான தர்மங்களை செய்வதிலும் தர்ம சிந்தனையை செய்வதிலும் கடவுள் வழிபாட்டிலும் கடவுள் நம்பிக்கையிலும் அதிகப்படியான நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். யாருக்கேனும் ஒரு நொடி கூட துரோகம் செய்யாமலும் பாதகம் செய்யாமலும் வாழ்வார்கள். அப்படி பாதகம் செய்ய வேண்டும், பாதகமான ஒரு வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்றாலும் கூட பிறரின் நலம் அதிலே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பொய் சாட்சி சொன்னால் கூட, ஒரு பொய்யை சொன்னால் கூட அந்த பொய்யின் மூலம் பிறருக்கு வாழ்வளிக்கும், பிறருக்கு நன்மை பயக்கும் என்ற அடிப்படையில் தான் அந்த பொய்யை கூட இந்த தனுசு ராசி அன்பர்கள் சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி. வில்லில் இருந்த புறப்பட்ட அன்பு இலக்கை துளைக்காமல் மீண்டும் புறப்பட்டு தன் கைக்கு வராது என்பது ஒரு ஜோதிட வழக்கு. ஒரு வில்லிலே இருந்து ஒரு வில்லிலே இருந்து புறப்பட்ட அம்பு சரியாக இலக்கை தொட வேண்டும் என்றால் இதனுடைய 9ஆம் இடத்து காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் தனுசு, இதனுடைய 7ஆம் இடம் சப்தமஸ்தானம் காலபுருஷனின் 3ஆம் இடம் முயற்சி வெற்றி ஸ்தானம். முதல்ல வந்துட்டு தோல்வி பெற்றாலும் முடிவில் வெற்றி காண்பது இந்த தனுசு ராசி அன்பர்கள். முதல்ல வந்துட்டு எப்பவுமே வந்து தோல்வியை தான் பெறுவார்கள். ஏன்றாவென்றால் 3ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம், காலபுருஷன் 3ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம், 7ஆம் சப்தமஸ்தானம். இவர்களுக்கு தர்மஸ்தானம் 9ஆம் இடம். தர்மத்திற்கு அதிக சோதனைகள் வரும், ஆனால் தோற்க முடியாது. இதுதான் அந்த காலபுருஷனின் 9ஆவது ராசி தனுசு ராசி. தர்ம சிந்தனைகளோடும் தர்ம வழியிலும் கடவுள் சிந்தனையோடும் எப்போதும் சர்வ நிச்சயமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 2020 2019 என்று வைத்துக் கொள்ளலாம். 19, 20, 21, 22, 23, 24 கிட்டத்தட்ட வந்துட்டு 7.5 ஆண்டுகள் காலங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய சோதனை காலம் என்று சொன்னார் அது மிகையல்ல. இது வந்து வயது அடிப்படையிலும் மாறுபடும். இந்த 7.5 சனி என்பது எல்லாருமே பயப்பட தேவையில்லை. இந்த 7.5 சனி என்பது தான் சனி பகவான் தான் ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறார், ஒருவருக்கு கர்மத்தை கொடுக்கிறார். அவர் வந்து சந்தோஷமாக வாழணும், வாழ்க்கையை நெறிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த சனி பகவான் தான் தீர்மானிக்கிறார். அந்த சனி பகவானை நம்ம வந்துட்டு சனி பார்த்தா நம்ம பயப்படுறோம். அவர் தான் வந்துட்டு ஒருவருடைய வாழ்வியலும் திரும்ப ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் ஒரு வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கும் வழிவகை செய்யக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். வயதின் அடிப்படையிலும் இது வந்து மாறுபட்டும். தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் சிறு குழந்தை முதல் முதியவர்கள் வரை இருப்பார்கள். அது வந்துட்டு இது பாரியாய அடிப்படையில் குழந்தைகளுக்கு முதல் 7.5 சனியாகவும்,
ஒரு 20 வயது 25 வயது கடந்தவர்களுக்கு இது வந்துட்டு ஜென்ம சனியாக இருக்கலாம். இந்த 20 வயது கடக்கும்போது கூட வந்து ஜென்ம சனி 7.5 சனியாக வரலாம். இது வந்து 20 வயது 22 வயது கடந்த அன்பர்களுக்கு 7.5 சனி நடக்கும்போது நிச்சயமாக திருமணம் நடந்துவிடும். அதே போல் வந்துட்டு இந்த வந்துட்டு 22 வயதுக்கு மேலே ஒரு 45 வயதுக்குள்ளே வருதுன்னா இது வந்துட்டு மோட்ச சனியாக வரும். இது வந்துட்டு என்னென்னா கொங்கு சனியாக வரும், பொங்கு சனியாக வரும். இந்த பொங்கு சனி என்பது என்னென்னா குடும்பத்தில் புத்திர பாக்கியத்தையை கொடுக்கும், குடும்பத்தில் வளர்ச்சியை கொடுக்கும், தொழில் விருத்தியை கொடுக்கும். உங்களுடைய உற்றார்களில் நீங்கள் வந்து சமுதாயத்தில் ஒரு சிறந்த அந்தஸ்தை பெறக்கூடிய வாழ்க்கையில் அமைச்சு தரது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பொங்கு சனி. 45 வயது அல்லது 50 வயது கடந்து மீண்டும் ஒரு 7.5 சனி வருதுன்னா இது வந்து மரண சனி என்று சொல்வார்கள். இந்த மரண சனி என்பது என்ன என்று கேட்டால் மரணத்துக்கு ஒப்பான வேதனைகளை தரும். மரணத்தை தராது, மரணத்துக்கு ஒப்பான வேதனைகளை தரும், மன சிக்கல்களை தரும். அதெல்லாம் வந்துட்டு ஒரு 55 வயதுக்கு மேலே குடும்பத்தில் பிள்ளைகள் மூலம் பிரச்சனைகள் அல்லது உற்றார் மூலம் பிரச்சனைகள், இந்த நிலத்தின் மூலம் பிரச்சனைகள், மனவேதனைகள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாலோ அல்லது தன்னுடைய மனைவியாலோ கணவனாலோ பல பிரச்சனைகளை சந்தித்து அந்த மரணத்துக்கு உண்டான வேதனையை அனுபவிக்க காலம் இந்த 55 வயதுக்கு மேலே வர மரணச்சனி. இதில் வந்துட்டு உங்களோட ஜனகால ஜாதகத்தில் ஒரு சிறப்பான நிலையில் உங்கள் ஜனகால ஜாதகம் இருந்தால் நீங்கள் அந்த தருவாயில் எந்த பிரச்சனையை சந்திக்கிறோ அதில் வெற்றி பெற்று நீங்கள் வந்துட்டு அதை கடந்து அந்த மரண வேதனையை கடந்து மோட்சத்தை கடந்து சென்று 90-95 வயது வரைக்கும் வாழ்ந்து இந்த பிறர் மதிக்கும்படியான வாழ்வியை தெய்வமாக வாழ்வீர்கள். 1000 பிறை கண்ட மனிதராகவும் பிறர் மதிக்கத்தக்க மனிதராகவும் கடவுளின் அனுகிரகம் பெற்ற மனிதராகவும் காட்சி அளிப்பீர்கள் என்று சொன்னால் மிகையல்ல. இப்படிப்பட்ட குணங்களை, வாழ்க்கை நெறிமுறைகளை பிரித்து தருவது யார் என்று கேட்டால் சனி பகவான். சனி பகவான் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு மனிதனுடைய வாழ்வியல் தத்துவமே வந்து சனி பகவான் தான். அப்படிப்பட்ட சனி பகவான் நாம் பார்த்து பயப்பட தேவையில்லை. அவரை பாதம் பணிந்து வேண்டிக் கொண்டால் அவரை போல் ஒரு நீதிமான், அவரை போல் ஒரு தர்மவான் யாரும் இல்லை. எப்பயுமே வந்து ஒரு பகைவர் இருக்கிறார் என்றால் அந்த பகைவரை நாம் எதிர்த்து நிற்கும் பொழுதுதான் மீண்டும் பகைமை மேலோங்கும். ஒரு பகைவர் இருக்கிறார், அவரை நம்மால் ஜெயிக்க முடியாது, அவர் நம்மளுடைய பலசாலி என்று இருக்கும்போது நம்மளுடைய பலம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து நம்மளுடைய பலத்திற்கேற்ப அவர் எதிர்கொள்ள வேண்டும். நம்மளுடைய பலம் இல்லாத பொழுது அந்த எதிரியிடம் சரணடைவது சிறப்பு. அதனால் வந்து நன்மை பயக்கும். விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில் இந்த பழமொழி இந்த தத்துவார்த்தத்தில் வர்றது. இந்த மாதிரி விஷயத்தில் தனுசு ராசிக்கு கடந்த 7.5 வருட காலமாக 2023 டிசம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் 7.5 சனி இருந்துச்சு. தற்போது தான் அது வந்துட்டு உங்களுக்கு விலகிச்சு. அந்த தருவாயத்தில் சோபகிருத ஆண்டிலே உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிற அந்த 7.5 வருஷத்தில் இந்த நிலைப்பாடுகளில் வந்து சிறு குழந்தை முதல் 12 வயது வரையில், 12 வயதிலிருந்து கிட்டத்தட்ட 42 வயது வரைக்கும், 42 வயதிலிருந்து 72 வயது வரைக்கும், 72 வயதுலேருந்து 102 வயது வரைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு அந்த 7.5 சனியில் மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனி, மோட்ச சனி இந்த மாதிரி நிலைப்பாடுகளில் இந்த 7.5 சனி பலவிதமான பரிமாணங்களில் பலனை கொடுக்கும். எல்லா அன்பர்களுக்குமே 7.5 சனி கெடுதல் செய்யுமானா செய்யாது. எல்லா அன்பர்களுக்கும் சனி யோகத்தை செய்யுமா செய்யாது. வாழ்வியலை முழுமையாக இந்த கர்மத்தை இந்த பூமியிலே பிறவி எடுத்த பயனை அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த சனி பகவானுடைய அருள் கடாட்சம் கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு தேவை. அப்படிப்பட்ட சனி பகவான் தற்போது இந்த 3-4 சுற்று அடிப்படையில் 4 பாரியாயம் அடிப்படையில் எந்தெந்த வயதில் எந்தெந்த அன்பர்கள் இருக்கிறாரோ அதற்கு ஏற்றாற்போல் இந்த சனி பகவான்
தங்களுக்கு பலனை கொடுத்துருவார். 4 விதமான பலன்களை இந்த தனுசு ராசி அன்பர்கள் அனுபவித்து இருப்பார்கள் என்று சொன்னால் மிகை அல்ல. இதனால தான் வந்துட்டு பொதுப்படையான பலன்கள் வந்து இங்கே எடுபடுவதில்லை. இது மாதிரி பிரித்து சொன்னால்தான் வந்துட்டு தெரியும். அது வந்து பிரித்து சொல்வதற்கு ஒரு அரை மணி நேரமான ஒரு தொகுப்பு என்பது ஒரு போதாத என்பதனால் அது வந்து ஒரு சுருக்கமாகவே வந்துட்டு ஜோதிட அன்பர்கள் சொல்லி அதனால் வந்துட்டு சில பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பதை தெரிவித்துக்கிறோம். அப்போ வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு 7.5 வருட காலமாக இருந்து கொண்டிருந்த 7.5 சனி மங்கு சனியாக இருக்கலாம், அல்லது பொங்கு சனியாக மங்கு சனியாக இருந்தால் சிறு வயதிலே 12 வயதுக்குள் அல்லது 20 வயதிற்குள் இருந்தால் அந்த 12 வயதிற்குள் இருந்தால் தங்களுடைய பெற்றோர்களையும் 12 வயதிற்கு மேல் இருந்தால் தங்களுடைய கல்வி சார்ந்த விஷயத்திலும் தங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் அதேபோல் கடல் கடந்து படிப்பதோ அல்லது கல்வி சார்ந்த விஷயத்திலோ அவருடைய வீரதீர செயலோ வந்து பிரச்சனை கொடுக்கும். அந்த 20 வயது 18 வயது கடந்து 20 வயதிலிருந்து ஒரு 35 வயது 40 வயதுக்குள்ளே அவர்கள் திருமண வாழ்க்கையில் திருமணம் நடக்கும். அது மட்டுமல்லாமல் வேலை அமையும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், ஒரு சிறந்த நிர்வாகத்தை செய்வார்கள். 42 வயதிலிருந்து ஒரு 70 வயதுக்குள்ளே இருந்தாங்கன்னா இதில் வந்துட்டு சொத்து பிரச்சனைகளும் பங்கும் பங்காளிக்குள்ள பிரச்சனைகளும் பல போராட்ட விஷயங்களும் இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த தருவாயில் நடக்கும். இந்த 72 வயதிலிருந்து ஒரு 100 வயதுக்குள்ளே இருக்கிறாங்கன்னா போற்றத்தக்க மனிதர்கள், வணங்கத்தக்க மனிதர்கள், தெய்வத்தின் திருகராட்சியம் பெற்று அவர்களுடைய பாதத்திலே நம்ம சரணடையும் போது நம்ம செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் அந்த சனி பகவானால் என்று நம்ம வந்துட்டு அதனால தான் வந்துட்டு நம்ம 80 வயதுக்கு மேலே ஒரு 90 வயதை கடந்துட்டாங்கன்னா 90 வயதுக்கு மேலே கடந்துட்டாங்கன்னா அவங்க பாதத்தில் சரணாகதி நம்ம அடைஞ்சிட்டோன்னா வச்சுங்களேன். 90 வயதை கடந்த அன்பர்களை 90 வயது கடந்த அன்பர்களை அவர்கள் எப்படிப்பட்ட பாவங்கள் அவருடைய ஜென்மத்திலே செய்திருந்தாலும் 90 வயது கடந்த வாழும் அன்பர்களின் கால்களிலே விழுந்து சரணாகதி அடையும் போது தாங்கள் செய்த பாவமும் மன்னிக்கப்படும் அந்த சனி பகவானால் என்பதை தெரிவித்து கொண்டும், ஆனால் சனி பகவான் தான் வந்து ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு இப்போ 7.5 சனியில் இந்த விஷயத்தில் நல்லது செய்திருக்கிறதா அல்லது கெட்டது செய்திருக்கிறதா அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே பல பிரிவுகள் பல பிரச்சனைகளை தந்திருக்கிறதா அல்லது உங்களை மோட்சத்தை தந்திருக்கிறதா என்ற நிலைகள்லாம் மாறுபட்டு இருக்கும். அந்த தருவாயிலே உங்களுடைய சோபகிருத ஆண்டிலே உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு 5ஆம் இடத்திலே அமர்ந்து உங்கள் ராசியும் அது மட்டும் அல்லாமல் உங்களை பாக்கிய ஸ்தானத்தையும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தையும் உங்களுடைய லாபஸ்தானத்தையும் உங்களுடைய ராசியும் பார்த்து கொண்டிருந்தது. அப்போது 7.5 சனியில் நடந்து கொண்டு இருக்கும்போது பல விஷயங்களை இங்கே குரு பகவானும் சேர்த்து கொடுத்திருக்கிறார். இந்த கோச்சார நிலையில் சனி பகவான் வயதிற்கு ஏற்ப அந்த பலனை மாறுபடும் போது அது அசுப விரயமா அல்லது சுப விரயமா அல்லது உங்களுக்கே ஒரு நன்மையான விரயமா என்று கணக்கிடும்போது அது வந்துட்டு ஒவ்வொரு ஜாதகத்தின் அடிப்படையும் மாற்றி தந்திருக்கும். ஆக மொத்தம் இந்த 7.5 சனி என்பது அனைவருக்கும் வாழ்வியல் தத்துவத்தை கற்றுக் கொடுப்பதே என்று கூறிக்கொண்டு சனி பகவானை நாம் வழிபடும் போது நம்மளுடைய வாழ்க்கையிலே இருக்கும் தவறுகளை திரித்து கொண்டு நம்ம வந்து நேர்முறையாக நீதி நேர்மையோடு வாழ முடியும், தர்ம வழியில் நடக்க முடியும். தர்ம வழியில் நடந்தால்தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த கர்ம பயனை நம்ம பூர்த்தி செய்து சொர்க்கத்தை அடைய முடியும் என்று கூறிக்கொண்டும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே சோபகிருத ஆண்டிலே 5ஆம் இடத்திலே அமர்ந்து தங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் தங்களுடைய லாபஸ்தானத்தையும் தங்களுடைய ராசியும் பார்த்து கொண்டிருந்தார். அப்போ இந்த 7.5 சனி காலத்தில் வந்து ஒரு சிறப்பான நிலை, ஒரு யோகமான காலம், எல்லாமே வந்துட்டு நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாக நினைத்தது தங்கு தடைகள் ஏற்பட்டு இருந்தாலும் அதில் வந்து இறுதியில் வெற்றி கண்டிருப்பீர்கள். அதே போல் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் தொட்டதெல்லாம் ஜெயமாகி இருக்கும் சென்ற ஆண்டிலே என்பதை தெரிவித்து கொண்டும் தற்போது உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே மறைகிறார் என்பது ஒரு வருத்தமான செய்தி என்பதனால வந்துட்டு இந்த காலகட்டத்தில் தற்போது சனி பகவான் 7.5 சனியை விட்டு விலகி உங்களுக்கு 3ஆம் இடத்திலே மூல திரிகோணத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அப்போ என்னென்னா உங்களோட நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் எதுவே வந்து ஒரு முழு முயற்சியோடு பாடுபட வேண்டும்.
எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் முழு முயற்சியாக வந்துட்டு உறுதித்தன்மை, அதாவது உறுதித்தன்மையோடு இருந்து அந்த மன தைரியத்தோடு இருந்து செயல்படும் போது உங்களுக்கு வெற்றிகளை தேடித்தரும். இந்த குரு பகவான் 6ஆம் இடத்திலே அமர்ந்து உங்களுடைய கர்மஸ்தானத்தையும் உங்களுடைய விரயஸ்தானத்தையும் உங்களுடைய தனஸ்தானத்தையும் பார்க்கிறார். இருக்கும்போது தனக்காரகன் மறைவது சிறப்பு இல்லை. புத்திரர்களால் விரயமும், கல்வி சார்ந்த விஷயத்தில் விரயமும், குடும்பத்தில் சுப செலவுக்காகவும், குடும்பத்தில் பல உடன்பிறந்த சகோதர சகோதரிகளாலும், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு பொருள் விரயம் ஏற்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஆன்மீக சுற்றுலாவுக்கு அந்த 12ஆம் இடம் என்பது 12 இடத்தை குரு பகவான் பார்ப்பது ஆன்மீக சுற்றுலாவை குறிக்கும், ஆன்மீக சொற்பொழிவுகளை குறிக்கும். சர்வ நிச்சயமாக வந்துட்டு சொற்பொழிவுகளை, கடவுளுடைய திருநாமங்களும் கடவுளுடைய கதைகளையும் பாராயணங்களும் பாடும்போது உங்களுடைய விரயத்தை இது குறைத்து கொடுக்கும், சுப விரயங்கள் நடத்தி தரும். 10ஆம் இடத்தை பார்ப்பதால் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஒரு அபிவிருத்தி விதமான ஒரு முயற்சி தரும். இருந்த போதிலும் இந்த 6ஆம் இடத்திலே இருக்கும் குருவுக்கு அவ்வளவு சிறப்பான பார்வை இல்லை என்ற போதிலும் ஒரு மத்தியமமான பலனை தான் நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க. என்ற போதிலும் உங்களுடைய சனி பகவான் 3ஆம் இடத்திலே அமர்ந்து ஒரு சிறப்பான நிலையை தருகிறார். இந்த குரு பயிற்சி என்பது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு போதாத காலம். எதை எடுத்தாலுமே நீங்கள் ஒரு கவனமாக செயல்பட வேண்டும். இது காலப்புருஷனுக்கு 6ஆம் இடம், உங்களுடைய 10ஆம் இடம். எப்பவுமே சர்வ நிச்சயமாக உங்களுடைய தொழிலில் தான் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. உங்களுடைய தொழில் ஏதாவது சொந்த தொழில் செஞ்சீங்கன்னா அந்த சொந்த தொழிலும் சரி, முதல்ல அதுதான் உங்களுடைய உயிர், அதுதான் உங்களுடைய மூச்சு, உடல், பொருள், ஆவி அனைத்துமே உங்களுடைய வேலை தான். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல்நிலை பற்றி நீங்கள் கவலைப்படுவீங்க. அப்படிப்பட்ட குணங்களை கொண்ட இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே குரு பகவான் மறைவது தன விரயத்தை குறிக்கிறது, புத்திரர்களால் பிரச்சனையை குறிக்கிறது. பேங்க்கில் நீண்ட காலமாக பெரிய சேமிப்பு இருக்கிறது, அது எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அந்த செலவுகள் அந்த டெபாசிட் பணம் இப்போ கரைய போகிறது. புத்திரர்களால் தன விரயம் ஏற்படுகிறது. புத்திரர்கள் இல்லாதவர்களுக்கு புத்திரம் இருந்தால் அந்த புத்திரத்தின் மூலம் விரயங்கள் ஏற்படவும், புத்திரம் பெறுவதற்காக அந்த தன விரயம் ஏற்படும், மருத்துவ செலவுகள் ஏற்படும். இந்த விஷயத்தெல்லாம் மைனஸாக தான் காட்டுறது. 6ஆம் இடத்திலே இருக்கும் உங்களுடைய தன செழிப்பு, தனம் கரையப் போகிறது. ஆகையினாலே இப்போ கடன் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு வீடு கட்ட போகிறீங்க, சுப விரயத்துக்காக கடன் வாங்குவீங்க. இந்த குரு பகவான் இந்த ஆண்டிலே சொல்வது, இந்த குரோதி வருட குரு பகவான் பயிற்சியிலே சொல்வது என்ன என்று கேட்டால், இது கடன் வாங்கும் காலம், கவனமாக கடன் வாங்கும். ஒரு கடன் வாங்க நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னா அதை திருப்பி தர முடியும் என்ற பட்சத்திலே கடனை வாங்குங்கள். அப்போது உங்களுடைய வாக்கு காப்பாற்றப்பட்டு உங்களுடைய மதிப்பு மரியாதை காப்பாற்றப்படும். உங்களால் கடன் வாங்குகிற பணத்தை மீண்டும் திருப்பி தர முடியாத நிலையில் இருக்கும்போது அப்படிப்பட்ட கடனை வாங்காதீங்க. உங்கள் கைக்கு ஏற்றவாறு, கைக்கு ஏற்ற வீக்கத்தோடு நீங்கள் செலவு செய்யும்போது உங்களுக்கு இது பெரிய விரயத்தை கொடுக்காது. பெரிய ஒரு தொழில் முனைவதற்காகவோ அல்லது ஒரு வேலை நிமித்தமாகவோ அது பிரம்மாண்டமாக செயல்படுத்துவதற்காக நீங்கள் ஒரு பேங்க்லேயோ அல்லது ஒரு தொண்டு நிறுவனத்திலேயோ ஒரு ஃபைனான்ஸ் நிறுவனத்திலேயோ கடன் வாங்குவீங்க. அந்த கடன் மூலம் இரட்டிப்பு கடன், அதை இரட்டிப்பு வட்டி போட்டு அதில் அந்த கடனில் பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஆகையினால் புத்திர பாக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். நகை விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுடைய பொன் பொருள்கள் அபகரிக்கப்படும், தொலைவதற்கு வாய்ப்புகள் உண்டு, அபகரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. புத்திரர்கள் மூலம் தன விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பேங்க்கில் இருக்கிற பணம் கரைவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுவதும் கடன் வாங்கி வீடு கட்டுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அந்த கடன் வந்து இரட்டிப்பு வட்டி போடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் வந்து நீங்கள் கவனமாக வந்து கையாளும் பொழுது தான் வந்து இதில் வந்துட்டு நீங்கள் தப்பிக்க முடியும் என்பதை தெரிவிக்கிறது இந்த குரு பெயர்ச்சி. அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி என்பது உங்களுக்கு 40 விழுக்காடு தான் வந்து சரியாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது. அதற்கு துணையாக இருப்பது உங்களுடைய 2ஆம் இடத்த அதிபதி பலம் பெற்று தன்னுடைய ஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்திலே 3ஆம் இடத்த அதிபதி. உங்களுக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் இருந்தால் அவர்களோட உதவி உங்களுக்கு இந்த தருவாயத்தில் நிச்சயமாக நடக்கும், கிடைக்கும். அதே போல் வந்துட்டு உங்களுடைய மனைவி மூலமாக வந்துட்டு உங்களுக்கு யோகமான காலமும் நடக்க இருக்கிறது. உங்களுடைய மனைவி அல்லது கணவன் இந்த இரு நிலைகளில் ஒரு யோகமான காலம், அவர்கள் மூலம் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி சிக்கனமாக அகலக்கால் வைக்காமல் ஒரு நிதான போக்கோட செயல்படும் போது இந்த பெரிய விரயத்திலிருந்து பெரிய இழப்புகளிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும் என்று சொல்கிறது இந்த குரோதி வருட குரு பெயர்ச்சி. உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு 6ஆம் இடத்திலே மறைகிறார் என்பதை தெரிவிக்கிறோம். என்பதனாலே வந்துட்டு தனத்தில் வந்துட்டு உங்கள் பேங்க்கில் இருக்கிற சேமிப்பு கரையாமல் பார்த்துக்கணும். உங்கள் நகை நட்டுக்கள் மீது ஒரு கண் வைத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வீட்டை வந்துட்டு நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறைக்கு சரியாக வந்துட்டு எல்லாமே நம்ம லாக் பண்ணியிருக்கோமா இதை பார்த்து கொள்ள வேண்டும். ஃபோன் மூலயமா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போல்லாம் வந்துட்டு ஃபோன் மூலயமா வந்துட்டு ஓடிபி நம்பர் சொல்லுங்கள், பேங்க்கில் வந்து பேசுகிறோம், மோசடி கும்பல் ஏமாற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மோசடி கும்பல் மூலிமா வந்துட்டு நீங்கள் ஏமாறாமல் இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மெசேஜுகள் வந்துட்டு இந்த மொபைலில் வந்துன்னா முதல்ல வந்து நீங்கள் சம்மந்தப்பட்ட பேங்க்குக்கு வந்துட்டு நீங்கள் நேரடியாக சென்று அதை உறுதிப்படுத்தி கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். அப்போது பொருளாதார இழப்புகளை நீங்கள் சரி செய்ய முடியும், காத்து கொள்ள முடியும். ஒரு குழந்தைகளுக்கு ஆரோக்கிய சீர்கேடு ஏற்படும் என்றால் கல்வி சார்ந்த விஷயத்திலோ ஆரோக்கிய விஷயத்திலோ உங்களுடைய குடும்பத்தில் சார்ந்த உறவினர்கள் குழந்தைகளுக்கோ உங்கள் குடும்பத்தில் சார்ந்த உறவுகளுக்கோ ஒரு விஷயம் வரும்போது அப்போது நீங்கள் வந்து தீர்க்கமாக ஆலோசனை பண்ணி செலவுகளை ஈடுபட வேண்டும். அப்போது வந்து தீர்க்கமாக வந்து முடிவெடுத்து செயலாற்றும் போது அந்த விரயம் உங்களுக்கு கை கொடுக்கும். விரயம் அவ்வளவு பெரியதாக இருக்காமல் ஆரோக்கியம் காக்கப்படும். இப்போ அதே போல் வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தில் இந்த குரு பகவான் சொல்கிறார். அப்போ வந்துட்டு நீங்கள் பொருளாதார நிலைகளை கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். கவனம் இல்லாமல் வாங்கும் கடனாக இருக்கட்டும், கைமாற்றாக இருக்கட்டும், அதெல்லாம் இரட்டிப்பு குட்டி போட்டு இரட்டிப்பு வட்டியாக மாறி உங்களுக்கு பெரிய சிறு கடுகாக இருந்த கடன் பெரிய மலையாக மாறும் காலம் இந்த காலம் என்பதை இந்த குரு பயிற்சி சொல்கிறது. அன்பர்களை, எது எப்படி இருந்தாலும் ஒரு ராசி பலன் என்பது, ஒரு கிரக பயிற்சி பலன் என்பது, அதோ குரு பயிற்சி பலன் என்பது ஒரு 50 விழுக்காடும், சனி பயிற்சி பலன் என்பது ஒரு 50 விழுக்காடும் நடக்கும். மிச்சம் வந்துட்டு 50 விழுக்காடு வந்துட்டு உங்களுடைய ஜனனகால ராசிக்கு கோச்சார நிலைக்கு கிரக நிலைகள் மாறுவதற்கு ஏற்ப உங்களுக்கு பலன் நடக்கும். என்ற போதிலும் அதனால தான் வந்துட்டு குரு பகவான் வந்துட்டு தர்ம பார்வை மட்டும் பார்ப்பார். குரு பகவான் பார்வை தான் வந்துட்டு ஒரு புனிதமான, அதனால தான் அவர் முழு சுப கிரகமாக நம்ம சொல்கிறோம். அதாவது 2 தர்ம பார்வையும் 5, 9ஆம் பார்வைகள் தர்ம பார்வை, 7ஆம் பார்வை என்பது காம பார்வை. அப்போது தர்மத்திற்கு நம்ம காமத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம், தர்மத்தை கண்டிப்பாக வந்துட்டு தர்மத்திற்கு காமத்தை ஈடுபடுத்த வேண்டும். தர்மத்தை காமமாக எண்ணி நம்ம செயல்படும் போது நம்மளுடைய கர்மாவங்கள் மன்னிக்கப்படும். நம்ம கர்மாவில் நம்ம இந்த பிறவையில் செய்யும் பாவங்கள் மன்னிக்கப்படும். அதாவது குரு பகவான் என்ன சொல்ல, தர்மத்தை காமமாக கொள், தர்மத்தை காதலி அப்படி என்று சொல்ல. காமம் என்பது எத்தனையோ காமம். ஒருவருக்கு பொருள் மீது காமம் இருக்கும், ஒருவருக்கு மது அருந்துவது மேல் காமம் இருக்கும், ஒருவருக்கு பொருள் வாங்குவது மேல் காமம் இருக்கும், ஒருவருக்கு உடை வாங்குவது மேல் காமம் இருக்கும், ஒரு வண்டி வாகனம் மீது காமம் இருக்கும், அதே போல் ஒரு நிலவமாக வாங்குவதற்கு காமம் இருக்கும். இப்படி போல காமம் என்பது அந்த பெண் மீது ஆண் மீதும் பெண் மீதும் காமம் கொள்வது காமம் அல்ல. காமம் என்பது ஒரு பொதுவான விதி. அந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு காதலிக்க வேண்டும். காமத்துடன் செய்யும் வேலை தான் வந்துட்டு ஒரு முயற்சியில் வெற்றி பெறும். ஒரு வேலையை நீங்கள் காதலிக்க வேண்டும். அந்த காதலிக்கு அந்த மோகம் இருக்க வேண்டும். அந்த வேலை மேலே மோகம் இருந்தாலும் அந்த தொழில் விருத்தி பெறும்.
அப்படிப்பட்ட விஷயத்தை இந்த குரு பகவான் சொல்கிறார். அப்போ வந்துட்டு தர்மத்தை நம்ம வந்து காதலிக்க வேண்டும், தர்மத்தை காம மோகத்தோடு காண வேண்டும், முழுக்க முழுக்க வந்துட்டு தர்மத்தை நம்ம வந்துட்டு நேசிக்க வேண்டும். அப்போ நேசித்தால் தான் வந்து நீங்கள் வந்து இந்த பிறவி பயனை அடைவீர்கள் குரு பகவான் சொல்கிறார். அப்படிப்பட்ட அதனால தான் முழு சுபகரக்கும் குரு பார்க்க கோடி நன்மை, குரு இருக்கும் இடம் கெடும் என்று சொல்வார்கள். குரு அப்படின்னா எந்தெந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அதே போல் குரு வந்து பார்க்கும் இடம் வளரும். அப்போது குரு எந்தெந்த இடத்த பார்க்கணும் இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் பல விதிகள் பல சூட்சமங்கள் இருக்கிறது. என்ற போதிலும் கோச்சார குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். குறு தொழில் முதல் சிறு தொழில் முதல் சிறு தொழில் குறு தொழில் மேம்பட்ட தொழில்கள் அனைத்தும் சிறப்பு பெற போகிறது. அதன் வளர்ச்சிக்காக கடன் வாங்க போகிறீங்க, இது கவனமாக வாங்கணும். உங்களுடைய விரயஸ்தானம் அப்போ ஆன்மீக சுற்றுலாவோ ஆன்மீக பயணங்களோ சொற்பொழிகளோ அல்லது இந்த மாதிரி விஷயத்திற்காகவோ புத்திர பாக்கியத்திற்காகவோ அல்லது உங்களுடைய சுகபோகத்திற்காகவோ கடன் வாங்க போகிறீங்க. ஆன்மீக சுற்றுலாவுக்கு கடன் வாங்குவது உங்களுக்கு புண்ணியத்தை தேடித்தரும். அதை மறுத்து நீங்கள் வந்துட்டு காம மோட்சத்துக்காக ஒரு சுற்றுலா தேனிலுக்காகவோ மகிழ்ச்சிக்காகவோ நீங்கள் செய்யும்போது உடல் அசௌகரியம் ஏற்படும், உடல் அசதிகள் ஏற்படும், அதன் மூலம் நோய் நொடிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மறைமுக சூட்சமாக இந்த குரு பகவான் சொல்கிறார். அப்போ 2ஆம் இடத்தை பார்க்கணும். இந்த 2ஆம் இடத்தில் 6ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு வந்துட்டு என்னென்னா குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு விரயம் செய்தாக வேண்டும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோ அல்லது குடும்பத்தில் உள்ள தாய் தந்தையருக்கோ அல்லது உங்கள் உற்றார் உறவினர்களுக்கோ நீங்கள் வந்துட்டு ஒரு பொருள் விரயம் செய்தாக வேண்டும் என்பதை இந்த 6ஆம் இடத்தில் நின்ற குரு பகவான் சொல்கிறார். இதுதான் சூட்சும விதி என்பதனாலே உங்களுடைய பொருளாதாரத்தின் மீதும் உங்கள் தன பிராத்தியத்தின் மூலம் கவனமாக செலவு செய்யும் போது இந்த ஓராண்டு காலத்தை நீங்கள் கவனமாக வந்துட்டு காய் நகர்த்தலாம். மூல நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்துட்டு இப்போ வந்து 4 மாத காலமும் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் வந்துட்டு போராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வந்துட்டு நீங்கள் வந்து இது ஒரு யோகமான அதாவது இந்த தொழில் விருத்திக்காக கடன் வாங்க போகிறீங்க. மூல நட்சத்திரத்துக்கு பிறந்த அன்பர்கள் வந்துட்டு இந்த நான் சொன்ன விஷயத்தில் அனைத்திலுமே வந்து கவனமாக கை மாற்று கடனோ வாங்காமல் குழந்தைகளுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டாலும் அதிகப்படியான செலவுகளை செய்யாமல் உங்களுடைய கவனமாக அதை காய் நகர்த்தும் போது இந்த விரயங்கள் ஏற்படாது. அதே போல் வந்துட்டு போராட நட்சத்திரக்காரர்கள் தொழில் முனைவதற்காகவும் தொழில் புதிதாக ஆரம்பிப்பதற்காகவும் அல்லது வேலைக்காகவும் பணம் பிறரிடம் கொடுத்தோ அதற்கு வட்டி வாங்கி கொடுத்தோ அதில் மாட்டிக்கொள்ள போகிறீங்க. அந்த மாதிரி விஷயத்தை தற்போது குரு பகவான் சொல்லி போனால் அதனால் வந்துட்டு அதிகப்படியான கடனை வாங்கி சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய குடும்பத்திற்காக வந்துட்டு வாங்க போகிறீங்க. அதாவது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வந்துட்டு ஜென்மத்திலே வந்துட்டு தற்போது நடந்து கொண்டிருக்குது. இது வந்து இப்போ நான் தான் வந்து அறிவாளி, நான் தான் வந்து பெரிய சிந்தனவாளி என்றெல்லாம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் எண்ணிக்கொண்டுதான் அது வந்து தவறான விஷயம். அதெல்லாம் வந்துட்டு உங்களுடைய வீரதீர செயல்களாலே நீங்கள் வந்துட்டு தற்போது அந்த பல சிக்கலில் நான் சொன்ன சிக்கல்லாம் போய் மாட்டிக்க போகிறீங்க. அதனால் கவனமாக இருப்பது உங்களுக்கு அவசியம். அப்போ மூல நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் லட்சுமி தாயாரை வணங்க வேண்டும். போராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் சதாசிவனை சிவபெருமானை வணங்க வேண்டும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் சாட்சாத் அம்பாள் பார்வதி தாயாரை வணங்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும் என்பதை இந்த குரு பயிற்சி சொல்கிறது. அது மட்டும் அல்லாமல் இவர் வந்துட்டு 5ஆம் இடத்திலே இப்போ 6ஆம் இடத்திலே அமர்கிறார். அது வந்துட்டு ஒரு சிறப்பான நிலை இல்லை என்பதை தெரிவித்து கொண்டும் என்ன நண்பர்களே, நான் வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் இது கொடுத்துருக்கேன். ஜோதிடத்தில் பல மறைமுக சூட்சமங்கள் இருக்கிறது. அதெல்லாம் வந்துட்டு பெரிய விதிகள். அதை வந்து ஒரு ஜாதகம் என்பது மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்கிறது. அந்த மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று அதன் ஜாதக அடிப்படையிலே காய் நகர்த்தும் போது உங்களுடைய முழுமையான வாழ்க்கையும் முழுமை பெறும். நீங்கள் வாழும் வாழ்க்கை முழுமையாக பெற்று முழுமையாக வாழ்ந்து மன நிறைவோடு வாழ்ந்து முடிக்க முடியும். அல்லது இந்த ஜாதகப்படி நடக்காத பட்சத்தில் உங்களுக்கு வாழ்க்கையிலே பல சிக்கல்களை மாட்டிக்கொண்டு பல அவதிகளை பரப்பணும் தான் ஜாதகம் சொல்லுவாங்க. அதனால தான் வந்துட்டு மன்னர்கள், மன்னாதி மன்னர்கள், தற்போது உள்ள அமைச்சர் பெருமக்கள், அமைச்சர்கள், அதே போல் வந்து பிரதம மந்திரி, முதல்வர்கள்லாம் வந்துட்டு மறைமுகமாக வந்துட்டு ஆலோசனை பெற்று அதன் வழி தான் வந்துட்டு காய் நகர்த்துறாங்க. அதில் தான் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க.
இது சாதாரண மனிதனுக்கும் சென்று சேர வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து. அதனால் வந்துட்டு அன்பர்கள் வந்துட்டு ஜாதகம் பார்த்து எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று சிறந்த ஜோதிடர் அணுகி பலன் பார்த்து அதன்படி நடந்தால் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயம் என்று கூறிக்கொண்டும், எதனாச்சும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் என்னையும் நீங்கள் தொடர்பு கொள்ளணும். என்னுடைய தொலைபேசி என்பது 9994181669. சன் ஜோதிடம் BL ராஜதுரை. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அடுத்தவருக்கு எடுத்து சொல்லுங்கள். நம்ம இந்த ஜோதிடர் சம்மந்தப்பட்ட முழுமையான விஷயத்தை பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இந்த நிறைய விஷயங்களும் உங்களுக்கு முழுமையாக தரப்போகிறேன். ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துக்கும் பலனை எப்படி எடுக்கணும், என்னென்ன எந்தெந்த நேரத்தில் நீங்கள் காயை எப்படி நகர்த்த வேண்டும், எப்படி வெற்றி பெற வேண்டும் பார்க்க போகிறோம். இதெல்லாம் உங்களுடைய உதவி, உங்களுடைய ஆதரவும், உங்களுடைய அனுசரணையும், உங்களுடைய அன்பும் இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும் என்பதை உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்போதும் தாருங்கள் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜோதிடர் BL ராஜதுரை, சன் ஜோதிடம்.